நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. அட சங்கரி வரா பாரு. வா 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 வா. வாங்க சங்கரிமா, உட்காரு. உட்காருங்க. பூஜை செய்யறதுக்காக துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்தேன். அந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். அவங்களோட அருளால எல்லாம் சரியானாலே போதும். நேத்து இங்க பூஜை நடக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க 2 பேரோட முகம் இப்படி வாடி போயிருக்கு. நேத்து அஷ்டமி பூஜை அன்னைக்கு மகா ஆர்த்தி நடந்தது. அப்புறம் வருஷம் உங்க வீட்ல நடக்கிறது தானே அது. எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? எல்லாரும் வந்தாங்க. உறவுக்காரங்க, அவங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. அந்த பொண்ணு வந்திருந்தாளா? நம்ம ரிஷிக்காக பார்க்க சொன்னீங்களே, யாரு? ஸ்னேகாவா? இல்ல இல்ல, அந்த பொண்ணு இங்க வரல. ஆனா அவ அம்மா வந்தாங்க. நாங்க எல்லாருமே அவங்கள தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ சாரதா உங்க வீட்டுக்கு வந்துட்டாளா? என்னக்கா இது? நல்லபடியா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சே. எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. பாவம் அர்ச்சனா எவ்வளவு டென்ஷனா இருப்பான்னு புரியல. ஏன் நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ ரொம்ப கோவமா இருக்க, அதனாலதான் சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுல என்னோட தப்பு இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல. அதனாலதான் இன்னைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த மாதிரி ஒரு தப்பு மறுபடியும் எப்பவும் நடக்காது. நாம எப்பவுமே தப்பு பண்ணாதானே பாடம் கத்துக்குவோம். சாரதா இங்க எதுக்காக வந்தாங்க? ஸ்னேகா இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு வேலைக்கு வரதே இல்ல. நேத்து போன் பண்ணி எங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி வாங்கன்னு அவரு கூப்பிட்டு இருக்காரு. ஆமா, அர்ச்சனா எங்க? அவ அம்மா வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையா இருந்தா. அதனால நாங்க தான் அங்க போக சொன்னோம். நான் என்னன்னு சொல்லுவேன்? எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே அர்ச்சனாவுக்கு போன் பண்ணி நீதான் எப்படியாவது சமாளிக்கணும்னு சொன்னேன். இப்படிப்பட்ட விஷயங்கள் 4 பேருக்கு நடுவுல வரக்கூடாது இல்ல? ஆமா, வந்தனாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்ல இருந்து போன் இப்பதானே வந்தது. வந்தனாவை பத்தி இல்ல, ஸ்னேகாவை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நாங்க 2 பேரும் வந்தனாவை பத்தி தான் பேசுறோம். என்னன்னு தெரியல, அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா. நேத்து அவ பூஜையில ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டு இருந்தா. அதனாலதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சோ என்னவோ. வந்தனாவை பத்தி கேள்விப்பட்டதுமே எங்க அர்ச்சனா ரொம்ப பதட்டத்தோட இருக்கா. ராகுல் போன் பண்ணப்போ கார்த்திக் கூட வீட்ல இல்ல. நானும் இப்பதான் இல்ல இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போன் பண்ணிருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஆமா சங்கரிமா, ஸ்னேகாவை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்ன அது? இல்ல அது நான் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், அக்கா வேற ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். நான் இவ்வளவு நேரம் ஆகுது, டீ டிஃபன் வேணுமான்னு கூட கேக்கல. கண்டிப்பா கொண்டு வர சொல்றேன். போகும்போது பிரசாதம் வாங்க மறந்துடாத என்ன மாணிக்கம். அட, இது எங்க வச்சேன்னு தெரியலையே. எப்ப பார்த்தாலும் இதை தொலைச்சுக்கிட்டே இருக்க. சங்கரிமா, அர்ச்சனா கிட்ட நீங்க எதை சமாளிக்க சொன்னீங்க? சொல்லுங்க. ஸ்னேகாவை பத்தின என்ன விஷயம் அது? நேத்து ஸ்னேகாவோட அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா அவங்கள பார்த்து ரொம்பவே டென்ஷனா இருந்தா. ரொம்ப நாளாவே அர்ச்சனாவும் கார்த்திக்கும்
ஸ்னேகா விஷயமா ஏதோ கவலையா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தோணுது. அவங்க 2 பேரும் வெளிப்படையா எதுவும் சொல்லல. நீங்களாவது சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கே எதுவுமே தெரியல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஆனா சங்கரிமா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப நாளா எனக்கும் சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம் அது? இந்த விஷயத்தை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தையாவது என்கிட்ட சொல்லுங்க. அர்ச்சனா கிட்ட நீங்க எதை சமாளிக்க சொன்னீங்க? இங்க பாரு, நடந்த எல்லாத்தையுமே நாம இதோட மறந்துடுவோம் ப்ளீஸ். உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செஞ்சது எல்லாத்தையும் நான் மறந்துடணுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் முடிக்கிறது சுலபம் தான். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என் காதல கேட்டதை என்னாலேயே நம்ப முடியல. நம்ம கார்த்திக் இப்படிலாம் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ஏன் நீங்க முதல்லயே இதை என்கிட்ட சொல்லல? என்ன சொல்ற சாந்தி? இந்த பிரச்சனைய நமக்குள்ள முடிச்சுக்கிறது தானே நல்லது. அங்க என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஸ்னேகா ஏதாவது தவறா நினைச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் கார்த்திக் கிட்ட பேச சொல்லி அர்ச்சனா கிட்ட சொன்னேன். எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைச்சேன். ஆனா கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்னேகா ரொம்ப வேதனைப்பட்டா. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அழுதா. அவ்வளவுதான். அத பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க உடனே உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொன்னாங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் இத பத்தி தான் பேசுவாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட அர்ச்சனா போன் நம்பரை கொடுத்து அவகிட்ட பேச சொன்னேன். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்களோ அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதனாலதான் அர்ச்சனா நேத்து அவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாளா? அன்னைக்கு ஸ்னேகாவை நாங்க கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்தப்போ அப்ப அவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா அர்ச்சனா இங்க யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லல. எப்படி அவளால உங்ககிட்ட சொல்ல முடியும்? பாவம், வேதனைப்படுறதே அவதானே. கட்டின புருஷனை பத்தி இப்படி பேசினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நேத்து சாரதாவே இத பத்தி எதுவும் பேசல. அதனால தயவு பண்ணி இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நான் பொய் சொன்னதில்ல. முதல்ல நடந்ததெல்லாம் உண்மையா இல்லையாங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஸ்னேகா தான் தன்னை தப்பா புரிஞ்சுகிட்டான்னு கார்த்திக் என்கிட்ட சொல்லிட்டான். நான் உடனே சாரதா கிட்ட இந்த விஷயத்தை இதோட முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ஒருவேளை நேத்து சாரதா வந்திருந்தவங்களுக்கு முன்னாடி இத பத்தி பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ எல்லாருக்கும் முன்னாடி எங்க மானமே போயிருக்கோம்ல. அவங்க இத பத்தி பேசதான் நேத்து வந்திருந்தாங்களோ என்னவோ. அடக்கடவுளே, கார்த்திக் இதையெல்லாம் செஞ்சிருப்பான்னு அர்ச்சனா கூடவா நம்புறா? இதையெல்லாம் சொன்னா உன்னால நம்ப முடியாதுன்னு எனக்கு முதல்லயே தெரியும். நிச்சயமா இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன். ஆனா சாரதா நேத்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு தான் நினைச்சேன். அதான் உங்ககிட்ட நான் பேசினேன். சரி விடு, இதுவும் நல்லதுக்கு தான். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மனோட அருளால சாரதாவோட கோவமும் இப்ப தணிஞ்சிருச்சு. அவங்க இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டாங்க. சரி சாந்தி, நான் கிளம்புறேன். நிறைய பேரை போய் பார்க்க வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேன். என்ன சாந்தி, சங்கரி எங்க? பிரசாதத்தை கூட வாங்காம போயிட்டால. அவளுக்காக ஜூஸ் கொண்டு வர சொன்னேன். உனக்கு என்னாச்சு? என்ன விஷயம்? அது வந்து அவங்க ஏதோ ஒரு வரனை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ அவசரமான வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. சாந்தி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதையுமே நார்மலாக விட மாட்டல. அப்ப சரி, நான் என்ன சொன்னாலும் சரி, அதுல என்னோட தப்பு தான் இருக்குன்றல்ல.
இப்ப எதையுமே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது நீதான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லலாம்ல. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல அர்ச்சனா. அதனால நீயே தயவு செஞ்சு சொல்லு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைல்ல? சரி, இனிமே நீ எதுவும் பேசாத. நானும் உன்கிட்ட எதுவும் பேச போறதில்ல. இப்படி நீ பேசாம இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு நினைச்சா அப்படியே இருக்கலாம். டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஒன்றும் இல்லை. தனோ போய் கூட்டிட்டு வா. சரிங்க பாட்டி. அவங்களும் வரட்டும். ஐயா, பாட்டி உங்க எல்லாரையும் உள்ள வர சொன்னாங்க. வாப்பா வாங்க. டாக்டர், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மலா இருக்கு. நான் நல்லா செக்அப் பண்ணிட்டேன். டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. திடீர்னு இவங்களோட பிளட் பிரஷர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. அதனால தான் இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அப்படிங்களா? இத எப்படி சரி பண்ணணும்? அதான் இந்த பிளட் பிரஷர். நான் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கறேன். அதை இவங்களுக்கு கொடுங்க. சரி. அப்புறம் நீ நேரத்துக்கு சாப்பிடுற இல்லம்மா? சாப்பிட்றேன். அம்மா என்னோட சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதிகமா வேலை ஏதாவது செய்றியாம்மா? அதனால உனக்கு டயர்ட்னஸ் ஏதாவது இருக்காமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எந்த வேலையும் செய்யறதே இல்லை. எப்பவும் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ரெஸ்ட் எடுத்து எடுத்து ஒரு சில நேரம் டயர்ட் ஆயிடுவேன். இங்க பாருமா, நீ அதிகமா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ எப்பவுமே பிஸியா இருக்க பாரு. அது வந்து டாக்டர், இந்த மாதிரி நேரத்துல தானே ஒரு பொண்ணு ரெஸ்ட் எடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் அவளுக்கு உட்கார கூட நேரம் கிடைக்காது. ஒரு சில நேரங்கள்ல வேலையே இல்லைன்னா கூட நாம டென்ஷன் ஆகுறது சகஜம்தான். சொல்லு வந்தனா, நீ சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்யலான்னு நினைக்கிற? உனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு ஏதாவது இருந்தா அதை இப்ப நீ தாராளமா செய்யலாம். இல்ல, சொல்லப்போனா அப்படி எதுவுமே இல்ல. ஆனா டாக்டர், அவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அம்மா, நீங்க உங்க ரூமுக்கு போறீங்களா? அர்ச்சனா, அர்ச்சனா, ஏமா கார்த்திகோட முகம் ஏன் வாடி போயிருக்கு? அம்மா, அது அவர் கோவமா இருக்காரு. இப்பதானே நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த, திரும்ப ஏன் போறேன்றாரு.
உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்டேன். வீட்டை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நான் இல்லாம எப்படிமா உன்னால தனியா சமாளிக்க முடியும்? குமுதா, நீ கொஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்கோ, சரியா? சரி. அம்மா, உங்க திங்ஸ் எல்லாமே உங்க வண்டியில எடுத்து வைக்க சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? இந்த 2 பேக்கையும் வச்சிரு. சரி. அப்புறம் மோகன், நிச்சயதார்த்த டைம்க்கு கரெக்டா வந்துருங்க. அப்புறம் உங்க மாமா உங்க மேலதான் கோச்சுக்குவாரு. சரிம்மா. இந்த கோமதி எங்க போயிட்டா? அம்மா, கோமதி வெளியே உங்களுக்காக டாக்ஸில வெயிட் பண்றா. சரி சரி, நீங்க 2 பேரும் நேரத்துக்கு வந்துருங்க, சரியா? சரிம்மா. நான் வரேன். இப்ப இந்த வீட்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மதிய சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்யட்டும்? மோகனுக்கு என் கையால செஞ்ச சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும், நானே செய்யறேன். சரிங்கக்கா, ஒருவேளை ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா இருக்க ரோஜா பூக்களை வாங்கிட்டு வா. வீட்டுக்கு வெளியே வைக்க எந்த பூவும் இல்லைல்ல? சரிங்கக்கா, முதல்ல நான் போய் பைய கொண்டு வரேன். இவ்ளோலாம் நடந்திருக்குன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா இவங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லலையே. இத பத்தி என்னால கார்த்திக்கிட்டையும் கேட்க முடியாது, அர்ச்சனா கிட்டயும் கேட்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் வந்தனாவை நினைச்சா கவலையா இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக் எதையும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. இந்த விஷயத்தை எல்லாம் மறக்கணும்னா அதுக்கு எனக்கு அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நான் எழுதி கொடுத்திருக்கிற எல்லா மெடிசன்ஸையும் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே. ஆனா டாக்டர், இப்ப வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க. நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல அவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் அவங்களுக்கும் அவங்க வயத்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. அவங்க சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க. அவங்களுக்கு விருப்பமானதை செய்ய விட்டா அவங்க மனசுலயும் பாசிட்டிவான யோசனைகள் வரும். ஓகே டாக்டர், வாங்க. குது